இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கிறவன் உண்மையத்தான் சொல்லுவான். Hi, my name is Devanshu. I am the producer of this movie. Velle irukkarven poi solla maatan. As you can see, the title is a kind of curious title, and it's a humorous film with a small message at the end, of father and son. And we hope the audiences enjoy this movie as much as we enjoyed making this movie. It's been a great adventure for us. We have been involved in making ads and corporate films for the last 10-15 years. This is our first feature film, and it was Abhi's story idea, and we decided to produce ourselves. And we showed this movie after completion to Mr. Kalepulias Danu, who really also liked this movie a lot and decided to distribute the film under his banner. So it was a great encouragement for us, and we hope the audiences also equally enjoy this movie and give us their encouragement. And we are looking forward to releasing this movie soon. Thank you. tamilmovies.com நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேன் பேசுகிறேன். நான் இப்போ உங்களை பார்க்குறது வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டேன் பத்திரிகையாளர் சந்திப்பில். அது நான் வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டேன். நான் கோவம் வருதா, இல்லை சிரிப்பு வருதா, இல்லை வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு பெருமையாக இருக்கா, எல்லாமே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இதில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு திரைப்படம், ரொம்ப எதிர்பார்க்குறது. இது ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணதே இல்லை. இது வரலாம் ஆஸ் யூஷுவல் அப்பா கிடையாது, ஒரு போலீஸ் கிடையாது, ஒரு இது கிடையாது. அது ரொம்ப புதுசு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் அபனேந்திரன். வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் இந்த படத்துடைய இயக்குனர். இது என்னுடைய முதல் படம். இந்த படத்தில் பிரபல ஒளிப்பதிவாளர் திரு ரவிவர்மன், அவரும் இதில் கோ ப்ரொடியூசர். எனக்கு அவர் தான் படத்தை வழங்குறாரு. வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். இந்த படம் டைட்டில் நீங்கள் வெறும் சிரிக்க வைக்கிறதுக்கு வச்சிங்களா, படம் ஹியூமரானு கேட்டாங்க. படம் ஹியூமர் தான். சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும் இந்த டைட்டில் வைக்கலை. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் வச்சோம், படம் பார்த்தா தெரியும் ஏன் இந்த டைட்டில் நாங்கள் வச்சுருக்கோன்னு. படம் உங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு உங்களை தோண வைக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கு போகிறது தெரியாது. யூ வில் என்ஜாய் த ஃபில்ம். படம் பாருங்கள். படம் பார்த்த பிறகு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்ஸ். எனக்கும் எழுத தெரியும் அப்படின்றத நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு என்னோட நன்றி. வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டோம் அப்படின்னா வெறும் கலரை மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணல. சமுதாயத்தில் நம்ம மேம்போக்காக பார்க்குறவங்க, இவங்க படித்தவங்க, இவங்க ஒரு மாதிரி நல்ல பிஹேவியர் இருக்கும்னு நம்பிட்டு இருப்போம். பட் அவங்களுக்கும் சில சூழ்நிலைகள் வரும். அவங்க அந்தந்த சூழ்நிலைகளில் எப்படிலாம் தங்களை வாழ வச்சுக்கிறதுக்காக தப்புகள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இந்த எசன்ஸை வச்சு தான் அந்த பாட்டோட சில வரிகள்லாம் எழுதியிருக்கேன். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம், நான் கபிலன் வைரமுத்து பேசுகிறேன். வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். இந்த படம் வந்து டைரக்டர் அபனேந்திரன் அவர்களுடைய முதல் படம். இது வந்து நம்மளை சுற்றி நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. நம்ம வளரும்போது வந்து நம்ம நிலாவை காமிச்சு நமக்கு சோறு ஊட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பூனை குறுக்க போனால் என்னன்னு ஒரு கதை இருக்குது. காக்கையுடைய எச்சம் நம்ம மேலே விழுந்தால் வந்து அது என்ன அப்படின்னு அதை சுற்றி ஒரு கதை. ஸோ இது மாதிரி வந்து இருக்கிற நம்பிக்கைகளுடைய வரிசையில் வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஸோ இது மாதிரியான ஒரு எழுதப்படாத நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையோடையும் நம்ம உளவியலோடையும் எப்படி விளையாடுது அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நிழலா நிஜமா என்னை கடந்தது நீதானா, ஒரு மலரா காதல் மனதில் வீசிய பெண்தானா அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு நிறைவேறாத காதலை பற்றி ஒரு ஆண் பாடுகிற ஒரு பாடல். இந்த படத்தில் காதல் மட்டும் இல்லாமல் பல்வேறு உணர்வுகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி. This is Shalini Varnikati, part of
Vellaiya Irukkirovan Poi Solla Maatan. It's my first film and I'm really happy and feel blessed that they've given me opportunity to be part of this film. It's a very simple, fun and drama in this film. Anyone can just sit and enjoy. Anybody can watch the film. And my role in this film is like name called Pooja, very simple girl. And I hope anybody can relate certain incidents you go through in this film. And being my first film, it's been very like great learning experience. It's a different concept. I hope you guys can just watch it, have fun. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். என் பேர் சுப்பிரமணி, சூப்பர் குட் சுப்பிரமணி சொல்லுவாங்க. முதல்ல நான் அந்த மேடையில் இருந்து பேசுறதுக்கு காரணமான இயக்குனர் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இயக்குனர் அபனிதன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்கேன். நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப அற்புதமான படம், நல்ல கதை அம்சம் உள்ள படம், நல்ல சீன்ஸு, நல்ல இன்சிடென்ட்டு, நல்ல இன்ட்ரோல் பிளாக், நல்ல பிளே. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரும்போது நரேன் சார் அற்புதமாக நடிச்சிருப்பார். இந்த நடிப்பில் அந்த ஹீரோ நடிச்ச நடிப்பெலாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதவங்க நல்லா அழுத்து வெளில வருவாங்க. அப்படி ஒரு கமர்ஷியலான படம். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். என் பேர் அருள்தாஸ். நிறைய படங்களில் நெகட்டிவாக பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ் கேரக்டரில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்பெக்டராக பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஹியூமர் டச்சில் ஒரு கேரக்டர். படம் பேர் வந்து வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். வடிவேலனை பேசி ஒரு மிக பிரபலமடைந்த ஒரு வசனம். அந்த வசனம் தான் அந்த படத்தோட டைட்டில். ஆனால் சிரிக்க வைக்கக்கூடிய, ஆனால் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜானல் உள்ள படம். எல்லா ஏரியாவும் இருக்கும், லவ், சென்டிமெண்ட், ஹியூமர், அந்த மாதிரி எல்லா டச்சுள்ளையும் இந்த படம் இருக்கும். இந்த படத்தை என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமர் டச்சில் ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் படம் பார்த்துட்டு நம்பிக்கையில் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை வந்து தான சார் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அதனால் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் நல்லபடியாக தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும். தேங்க்யூ. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஹாய், நான் உங்களுடைய ஃப்ரெண்டு நண்பன் டிஎம் கார்த்திக் பேசுகிறேன். நேற்று நேற்று நாளை படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க. புண்பதிர் குற்றம் கிரிதர பார்த்த சாரதியும் பார்த்துருப்பீங்க. ஒரு சயின்டிஸ்ட் மெக்கானிக்கை பார்த்துருப்பீங்க. இதில் ஆர்கிடெக்டாக வரேன், ஷர்மா வர்மா அப்படின்னு 2 பேர் ஆர்கிடெக்ட்ஸு. படம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பேரை மீட் பண்ணுறோம், எவ்வளோ பேர்கிட்ட ஏமாறுறோம், எவ்வளோ பேர்கிட்ட நம்மளை எவ்வளோ பேர் ஏமாத்துறோம். இதுதான் படத்தோட ஃப்ளோ. அந்த ஃப்ளோவில் நாங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட்ஸாக வரோம். எப்படி நாங்கள் மக்களை போட்டு வாங்குகிறோம், எப்படி ஒரு போலீஸையே நாங்கள் ஏமாத்துகிறோம். ரொம்ப ஜாலியான சுவாரஸ்யமான ஒரு செக்மெண்ட் அபி அதுக்கு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி படங்களில் நீங்களாம் ஹிட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அபி மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. எங்களை மாதிரி டேரக்டர்ஸ்லாம், எங்களை மாதிரி ஆக்டர்ஸுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் வரும். படத்தை பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹிட் ஆக்கி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஹாய், நான் பிரவீன் பேசுகிறேன். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டேன் படத்தோட ப்ரெஸ் மீட் நடக்குது. இந்த படத்தில் நான் லீடாக நடிச்சிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு சின்ன போயினால எப்படி ஒரு 30 கேரக்டர் கெட்ஸ் அஃபெக்டட் தான் இந்த படத்தோட ஒரு பேஸ் லைன். படம் த்ரூ அவுட்டாக ஒரு ஹியூமரஸ் ஃபிலிமாக இருக்கும். சிம்பிள் ஹியூமராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்து நான் சேர்ந்தோன்னே அபி என்னை சேர்த்துக்கிட்டார், அவ்வளோதான். அது வந்து எனக்கு கிடைச்ச பெருமை ஃபஸ்ட்டு. தேங்க்ஸ் அபி. திடீர்னு ஒரு நாள் வந்தார். வந்துட்டு ரவி ஐ ஃபிக்ஸ்ட் ஷூட்டிங்னார். என்ன அபி, டேட் ஒன்றும் சொல்லவே இல்லை நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, பார்ட்னராக இருக்கும்போது நான் கேமரா வந்து நான் விலகிட்டேன். ஏன்னா அது 2 பேரும் சரியாக இருக்காது. ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன் வரல இஸ் வெரி, நாங்கள் 2 பேர் நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் நான் வந்து பார்ட்னர் ஆன பிறகு என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ப்ரொஃபஷனல் கம்ப்ளீட்டாக வேறு. அது எனக்கே தெரியாது. நான் கேமரா பக்கத்தில் போட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான பர்சன். எனக்கு ஒன்லி ஹார்ட்ஸ் மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தான் போவேன். அதுக்கு பிறகு நான் அவர் வந்து அவர் ஃபாதரே அந்தளவுக்கு அவர் கொஸ்டின் கேட்டுக்க மாட்டேன். நான் தான் அதிகமாக ஒரு கொஸ்டின் கேட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் சார் எப்படி நான் ஒரு சாதாரணமான ஆள். நான் ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்தேன். எங்களோட வாழ்க்கையை வந்து ஆஃபீஸ் வேலை தான் வாழ்க்கை திறந்துச்சு. நான் இங்கே பாருங்கள் என்ன வந்து புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க. இது எல்லாம் உங்கள் மாதிரி ஆளுங்கனால தான் இது முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இதை நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு நல்ல இயக்குநர்களை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். கருப்பா இருக்கிறவன் உண்மையத்தான் சொல்லுவான்.